வளத்தோட நோய் இல்லாமல் செல்வத்தோட பதவியோட மேலே நல்லா பதவியோடு வாழ வேண்டும். சின்ன வயசுலேருந்து காங்கிரஸுக்காக உழைச்சவர் நீண்ட நல்லா பொசிஷனில் வந்து உட்காந்து மக்களுக்கு சேவை செய்யணும். மக்கள் சேவையிலே நீ மக்கள் கூட இருந்து மக்களுக்காக வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிற பொசிஷனாக நல்ல மாதிரி வரணும். உங்கள் மக்கள் உங்களுக்கு பக்கம் இருக்கிறாங்க. நாங்களாம் காங்கிரஸ் கட்சி எப்பவுமே உங்கள் பின்னால் நிற்குவோம். நானும் உங்கள் பின்னால் நிற்குவேன் சொல்லி என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் குடும்பத்தின் சார்பிலும் என் காங்கிரஸ் சார்பிலும் என் நண்பர்கள் சிலரும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் காங்கிரஸ்க்காக உழைச்சுனே இருக்கிறாரு, போயினே இருக்கிறாரு. பதவி வந்துனே தாக்குது. கேபிசிசி போன டைம் வந்து கேபிசிசி ஜெனரல் செக்ரட்டரி ஆகல, இந்த டைம் ஆனார். மீண்டும் அவருக்கு எல்லாருக்கிட்டையும் எல்லா தலைவர்கிட்ட டச்சில் இருக்கிறாரு. எல்லா தலைவர்களையும் அரணிச்சுன்னு போகிறாரு. மேலிடத்துல டெல்லி மட்டும் நல்ல மாதிரி இருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு எம்எல்சி கொடுக்கறதுல அவருடைய கம்யூனிட்டியில் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. இங்கே சரி சொல்ல போனால் காங்கிரஸ் என்எஸ்சியிலேருந்து எலெக்ஷன் முனியாப்பா எலெக்ஷன்லேருந்து அலிடேஷன் பண்ணி இந்த நிலைக்கு உயர்ந்துக்கிறாருன்னா அது காங்கிரஸ் கட்சியில் உயர்த்து கஷ்டப்பட்டதுனால அது ஒரு பலன். ஆனால் பாவம் கார்த்தி என்னுடைய தம்பி என்னுடைய சிஷியன் கூட சொல்ல அவருக்கு எம்எல்சி ஆகிறதுல நான் பெருமைப்படுறேன். மீண்டும் இந்த வருஷம் கூட எம்எல்சி ஆகணுன்றது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மேலிடத்துல எங்களால் முடிஞ்சது அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணி அவர் கேட்கறதுக்கு கூட எங்களால் நான் ஆனந்த் கிருஷ்ணன் எங்க கூட காங்கிரஸ் கட்சி அசோக் விஜய் எல்லாம் போயிட்டு கூட மேலிடத்துல ஒரு லெட்டர் கொடுத்து அவர் சர்வீஸ் பண்ணிக்கிறார். அவர் சர்வீஸ் பண்ணாத நாங்கள் கேட்கல. நிறைய பேர் சர்வீஸ் பண்ணிட்டுக்கிறவங்களே நீங்கள்லாம் இப்போ ஒன்றும் இல்லாத இருக்கிறோம் இந்த ஊரில். ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்க சர்வீஸ் பண்ணுங்க, வெளியே தான் இருக்கிறோம். ஆனால் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு ஒரு காங்கிரஸில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு நல்லது கிடைக்கணும். அவர் பண்ணிக்கிற சர்வீஸ் என் கூட சேர்ந்து நிறையா சர்வீஸ் பண்ணிக்கிற காட்டு மீண்டும் அவர் எம்எல்சி ஆகணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இந்த புது பிறந்த நாளில் முன்னிட்டு அது கேட்குற மேலிடத்தில் நம்முடைய டிகே சிவகுமார் ஆளின் கர்நாடகா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்கிட்டையும் முறையிடுறோம். மற்ற எல்லா தலைவர்கிட்டையும் முறையிட்டு அவருக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கணும், நல்ல மாதிரி எம்எல்சி ஆகணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கின்னு நான் இன்னைக்கு உதயமா கோயிலில் கூட வேண்டினேன். அவர் நல்லாகணும், அவர் குடும்பம் நல்லாகணும், அவர் மனைவி எல்லாம் நல்லாகணுன்றது வேண்டின்னு வந்துக்கிறேன். அவர் எதிரில் வந்தார், அவர் வேண்டின்னு போனார், நான் எதிரில் வந்தேன். அங்கேயே வாழ்த்துட்டேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர் கிடைச்சிச்சு. நிச்சயமாக நல்லா இருக்குவார், அவர் நல்ல பதவி கிடைக்குவார் என்று எங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா நடக்கும். அடுத்த பிறந்த நாளுக்குள்ள இதுக்குள்ளேயே நல்லா அவருக்கு இன்னொரு சென்டரில் கூட கிடைக்கணும்னா நாங்கள் வேண்டுக்கிறோம். நீங்கள் அடுத்த பிறந்த நாளுக்கு நீங்கள் கேட்குறீங்க பிரேஸ்காரு. இது எங்களை கேலி பண்ணுறதா இல்லை என்னான்னு தெரில. நாங்கள் கேட்டுக்கு இப்போ கடவுள்கிட்ட வேண்டின்னு வந்துக்கிறோம். என்னன்னு வேண்டின்னு வந்துக்கிறோம், கார்த்திக் குடும்பத்துக்கு நல்லதாகட்டும். கார்த்திக் இப்போ அரசியல் இருக்கிறாரு, நல்ல பொசிஷன் போனோன்னு வேணுன்னு வந்தேன். என்னோட உதயமா கோயிலில் 40 வருஷமா நான் போயிருக்கிற கோயில், அந்த கோயிலே வேணுன்னு வந்துக்கிறேன். அதுக்கு வேற இந்த மாசமே கிடைக்கணும், வர மாசம் கிடைக்கட்டும். அதுக்கு அடுத்த வருஷம் என்னத்துக்கு சாமி எங்களை கேட்குறீங்க? இந்த டைமே மே மாசம் என்னுடைய பர்த்டேக்குள்ள அவர் எம்எல்சி ஆகணும்னு நாங்கள் வேணுக்கிறேன். நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கார்த்தி அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை தங்கவயல் மூத்த காங்கிரஸ்காரிலிருந்து எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு அவருக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் அவருக்கும் இந்த பிறந்த நாளிலே அவர் மீண்டும் மீண்டும் சில பதவிகளை அடைந்து அவர் முன்னேற வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். நன்றி. ನನ್ನ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಅಂಗವಾಗಿ ನನ್ನನ್ನು ಬಂದು ಆಶೀರ್ವದಿಸಿ ನನ್ನನ್ನು ವಿಶ್ ಮಾಡಿದಂಥ ಎಲ್ಲ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ಹಿರಿಯ ಮುಖಂಡರಿಗೂ, ಅದರಲ್ಲೂ
ನನ್ನ ಗುರು ಸಮಾನರಾದಂಥ ಜೈಪಾಲ್ ಅವರು, ಆನಂದ್ ಕೃಷ್ಣಣ್ಣನ್ ಅವರು, ಪುಣ್ಯಮೂರ್ತಿ ಅವರು, ಷಣ್ಮುಗಂ ಅವರು, ರಾಜುವಲ್ ಅವರು, ಬಾಬು ಅವರು ಮತ್ತು ಬಂದಿರುವ ಎಲ್ಲ ಮುಖಂಡರುಗಳಿಗೂ ಹಾಗೂ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಮೂಲಕ ನನಗೆ ವಿಶ್ ಮಾಡಿದಂಥ ಎಲ್ಲ ಮುಖಂಡರುಗಳಿಗೂ, ನನ್ನ ವೆಲ್ ವಿಶಸ್ಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ನಾನು ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಅರ್ಪಿಸ್ತೇನೆ. ಸರ್, ನಾನು ವಿದ್ಯಾರ್ಥಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಇಂದ ರಾಜಕೀಯಕ್ಕೆ ಎಂಟ್ರಿ ಆದವನು. ನಮ್ಮ ತಂದೆ ಏನು MLA ಆಗಿಲ್ಲ, MP ಆಗಿಲ್ಲ, ಮಂತ್ರಿ ಆಗಿಲ್ಲ. ನಾವು ಒಂದು ಸಾಧಾರಣ ಕುಟುಂಬದಿಂದ ಬಂದವರು. ನಾವು ಇಲ್ಲಿ ಬ್ಲಾಕ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಆಗ್ತೀವ, ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಆಗ್ತೀವ ಅನ್ನೋ ಉದ್ದೇಶದಿಂದ ಬಂದವರು. ನಮ್ಗೆ ಅಂತ ಟೈಮಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಮಾರ್ಗಸೂಚಿಗಳಾಗಿ, ನಮ್ಗೆ ಗುರುಗಳಾಗಿ ಜೈಪಾಲ್ ಅವರು ನಮ್ಗೆ ದಾರಿಯನ್ನು ನೋಡ್ಸಿದ್ರು. ನಮ್ಗೆ ಒಂದು ಆಸ್ಪಿರೇಷನ್, ಇನ್ಸ್ಪಿರೇಷನ್ ಯಾರು ಅಂದ್ರೆ ನಜೀರ್ ಅಹಮದ್ ಅವರು. ಏನೂ ಇಲ್ದಿರ KGF ಇಂದ ಹೋಗಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಅವ್ರದೇ ಆದಂತ ಒಂದು ಸಾಮ್ರಾಜ್ಯನ ಕಟ್ಟಿ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವರು ಬಾನ್ ಫೈಟರ್ಸ್. ನಾವು ಒಂದೊಂದು ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬರುವಾಗ್ಲೂ ನಾವು ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ನನಗೆ NSY ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅನೌನ್ಸ್ ಆಯ್ತು. ಆ NSY ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅನೌನ್ಸ್ ಆದಾಗ್ಲೇ ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಮಟ್ಟದ ಗಲಾಟೆ ಆಯ್ತು. ಇದೇ ಕಿಂಜಾರ್ಸದಲ್ಲಿ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಇಟ್ರು. ಆವಾಗ್ಲೇ ಸಂಸದರು ನಮ್ಮ ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷರಾದಂತ ಸ್ಟಾಲಿನ್ ಫೋನ್ ಮಾಡಿ ಯಾರಿಗೋ ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿ ಇದು ಮಾಡಿದಾಗ ಕಿಂಜಾರ್ಜಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮಟ್ಟದ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಆಯ್ತು. ಆ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ನಾಯಕರು, ನಮ್ಮ ಗುರುಗಳಾದಂತ ಜೈಪಾಲ್ ಅವರು ನನಗೆ ವಿರುದ್ಧ ಮಾಡಿದ್ರು. ಅವಾಗ ಮಾಡಿ ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಾದಂತ ಶ್ರೀನಿವಾಸ್ ಅವ್ರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. ಆವಾಗ್ಲಿಂದ ನಮ್ದು ಬಾಂಡ್ ಫೈಟರ್ಸ್. ಎಲೆಕ್ಷನ್ ಅಷ್ಟೇ, ಯೂತ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಲ್ಲಿ ನಾಮಿನೇಷನ್ ಸಿಸ್ಟಮ್ ಅಲ್ಲೂ ಇದೆ. ಮತ್ತು ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಅವರು ಏನು ಒಂದು ಎಲೆಕ್ಷನ್ ಸಿಸ್ಟಮ್ ತಂದ್ರು, ಆ ಫಸ್ಟ್ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ, ಫಸ್ಟ್ ಎಲೆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಫಸ್ಟ್ 7 ಮೆಂಬರ್ಸ್ ಕಮಿಟಿ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿತ್ತು. ಆ 7 ಮೆಂಬರ್ಸ್ ಕಮಿಟಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಆಗಿ ಇಡೀ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಮತವನ್ನು ಪಡೆದು ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಆಗಿ ನಾನು ಆಯ್ಕೆ ಆದವನು. ಆ ಎಲೆಕ್ಷನ್ ಅಲ್ಲೂ ಅಷ್ಟೇ ಇಲ್ಲಿ ಸ್ಟೇ ತಂದ್ರು. ಈ ಎಲೆಕ್ಷನ್ ಆಗ್ಬಾರ್ದು ಅಂತ KGF ಅಲ್ಲಿ ಸ್ಟೇ ತಂದ್ರು. ಇವಾಗ ಮೊನ್ನೆ ರಾಜ್ಯಸಭಾ ಸದಸ್ಯರು ತಮಿಳುನಾಡಿದ ಆದಂತ ಕ್ರಿಸ್ಟೋಫರ್ ಏನಿದ್ದಾರೆ, ಅವರು ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ ಆಫೀಸಿಂದ ಸ್ಪೆಷಲ್ ಅಬ್ಸರ್ವರ್ ಆಗಿ ಬಂದು ಎಲೆಕ್ಷನ್ ನಡೆಸಿದ್ದು. ನನ್ನ ಎಲೆಕ್ಷನ್ ಸ್ಪೆಷಲ್ ಅಬ್ಸರ್ವರ್ ಆಗಿ ಬಂದು ನಡೆಸಿ, ಆವಾಗ ಆ ಸ್ಟೇನ ಯಾರು ತಂದಿದ್ರು ಆ ಸ್ಟೇನ ಅವರೇ ಹೋಗಿ ವಾಪಸ್ ತರ ಮಾಡಿ ನನ್ನ ಎಲೆಕ್ಷನ್ ನಡೆಸಿದ್ದು. ಆ ತರ ನಾವು ಫೈಟಿಂಗ್ ಇಂದಾನೇ ಬಂದಿದ್ದು, ಬಾಂಡ್ ಫೈಟರ್ಸ್. ನಾವು ರಾಜಕಾರಣದಲ್ಲಿ ಬಂದಿದೀವಿ. ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ಅಧಿಕಾರ ಕಂಡುಕೊಂಡು ಯಾರಿಗೋ ಒಬ್ಬರಿಗೆ ಹುಜೂರ್ ಅನ್ಕೊಂಡು ಬಗ್ಗಿಟ್ ಹಿಡ್ಕೊಂಡು ರಾಜಕೀಯ ಮಾಡಿಲ್ಲ. ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದ ತತ್ವ ಸಿದ್ಧಾಂತದ ಮೇಲೆ ನಮ್ಮ ನಾಯಕರಾದಂತ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿ, ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ್ ಖರ್ಗೆ, DK ಶಿವಕುಮಾರ್, ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅವರ ಆಶೀರ್ವಾದದೊಂದಿಗೆ ಅವ್ರು ಏನು ತತ್ವ ಸಿದ್ಧಾಂತ ನಮ್ಗೆ ನೋಡ್ಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದರಲ್ಲಿ ನಾವು ರಾಜಕಾರಣ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾ ಇದೀವಿ. ಇವತ್ತಿಲ್ಲ ನಾಳೆ ಒಳ್ಳೇದಾಗತ್ತೆ ಅನ್ನೋ ವಿಶ್ವಾಸ ನಮ್ಗಿದೆ. ಹಣೆ ಬರ ದೇವ್ರು ಏನ್ ಬರ್ದಿದ್ರೆ ಅದೇ ಆಗೋದು. ತಲೆ ಕೆಡ್ಸ್ಕೋಬಾರ್ದು. ರಾಜಕಾರಣದಲ್ಲಿ ನಮ್ ಕೆಲಸ ನಾವು ಮಾಡೋಣ, ಫಲ ದೇವ್ರಿಗೆ ಬಿಟ್ಟಿದ್ದು. ಖಂಡಿತ ಅವ್ರ ಆಶೀರ್ವಾದ ಇದೆ. ಪ್ರಯತ್ನ ಪಡೋಣ. ಅದೇ ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ಫಲ ನಾವು ಪ್ರಯತ್ನ ನಮ್ದು, ಫಲ ದೇವ್ರದ್ದು. ಯಾರೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಆಗಿರ್ಲಿ, ಯಾರೇ ಒಬ್ರು ಆಗಿರ್ಲಿ, ಯಾವ್ದೇ ದೇವ್ರು ಶಾಪನೂ ಕೊಡಲ್ಲ, ವರನೂ ಕೊಡಲ್ಲ. ದೇವ್ರು ಕೊಡೋದು ಒಂದೇ ಒಂದು ಆಪರ್ಚುನಿಟಿನ ಕೊಡ್ತಾನೆ. ಆ ಆಪರ್ಚುನಿಟಿನ ನಾವು ಹೆಂಗ್ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೋಬೇಕಾಯ್ತು, ವರವಾಗಿ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂತೀವ, ಪಾಪವಾಗಿ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂತೀವ, ನಮ್ ಕೈಲಿದೆ. ದೇವ್ರು ನಮ್ಗೊಂದು ಆಪರ್ಚುನಿಟಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ನೋಡೋಣ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ.